நேத்து மாதிரியே இன்னைக்கும் அதே 2 அறிவிப்பு. ஒன்று, வர 9ஆம் தேதி சாயந்தரம் 4 to 6 துறையூர் தாலுக்குல திருச்சி மாவட்டத்தில் இருக்கு பத்தாஞ்சலி மெஸ் பாரதி தியேட்டர் வளாகத்தில் அங்க வந்து நம்ம சந்திக்கிறோம் சாயந்தரம் 4 to 6. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குரூப்பாக தான் இருக்கும், ஒரு 25-30 பேர் தான் இருக்கும். நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். 4 to 6ன்றது மேபி எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஹோட்டல் வச்சிருக்கிறவரும் வந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் அண்ட் ரொம்ப நாளாக வந்து அவர் ட்ரேடிங்கில் இருக்கிறாரு. அவருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வாங்க, வரவங்க அத்தனை பேருமே இதில் வந்து நான் எந்த பொருளும் விற்க வரல. நான் வந்து என் ட்ரைனிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க, இல்லை என்கிட்ட வந்து எந்த விதமான மார்க்கெட்டிங் இதுலேயும் வரல. நான் தனியாக வரேன், லேப்டாப்போடு வரேன், இன்ட்ராக்ஷன் பண்ணலாம், ஜாலியாக பேசலாம் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, எது இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க சந்திக்கலாம். ரொம்ப சிம்பிள். கால் சென்டருக்கு கால் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரைட்? எந்த விதமான கட்டணம் கிடையாது. இது 1. 2வது, வர சனிக்கிழமை 4ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. ஜோஹோ மீட்டிங்லேயும் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். அகெயின் மார்க்கெட் எப்படி இருக்கு, செக்டர் எப்படி இருக்கு, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 6-8 ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஒரு 3-4 ஸ்டாக்கு அடுத்த வாரத்துக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 லிங்க் கொடுத்துருக்குறோம். ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் டீட்டெயில்ஸ், இன்னொன்று வந்து ரேசர் பேயோட லிங்க்கு. எது வேணால் கிளிக் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லை யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888க்கு. வாங்க, வரும் சனிக்கிழமை அன்னைக்கு ஜோஹோவில் சந்திக்கலாம் அண்ட் 9ஆம் தேதி இன்னைக்கு துறையூரில் சந்திப்போம். இன்னைக்கு மார்க்கெட் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. நேற்று யூஎஸில் ஃபெட் சேர்மேன் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு, நான் எதுவுமே டிசைட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அப்படி கை தூக்கிட்டாரு. பேசிக்காக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கு காரணம் நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது, தார்மாராக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னால், மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் வேர்ல்டு, நம்ம ஊரும் இப்போ அந்த டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். பட் வெஸ்டர்ன் வேர்ல்டில் எந்த பொருள் வாங்கினாலும் அது வந்து இஎம்ஐயில் தான் வாங்குவாங்க. ஸோ அந்த இஎம்ஐயில் வாங்கும் போதும் வட்டி ஜாஸ்தியாக இருக்கும் போதும் டெஃபினட்டாக வந்து அந்த பொருளை வாங்குறது வந்து தள்ளி போடுவாங்க. ரைட்? அண்ட் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது, வட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ ஆட்களுங்களுக்கு வந்து வேலை கிடைக்காத போகும். வேலை கிடைக்காத போகும்போதும் பொருள் விலை எல்லாம் அப்படியே குறையும். இது வந்து ப்ராசஸ். இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்து என்னதான் ஆட்டம் போட்டாலும், ரைட், ஞாபகம் வச்சுங்க, என்னதான் ஆட்டம் போட்டாலும் இன்ஃப்ளேஷன் குறைய மாட்டேங்குது. அது ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இந்த லெவல்ல இருந்து அப்படியே ஸ்டெபர்னா நிக்குது. அந்த இடத்துல இருந்து கீழே இறங்க மாட்டேங்குது. யூஎஸ்ல என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க ஆட்களுக்கு வேலை குறையணும்ன்றது. பட் வாரம் வாரம் அந்த ஜாப் மார்க்கெட் இருக்கு தெரியுமா, என்ன எதிர்பார்க்குறாங்களோ, இப்போ 100 பேத்துக்கு வேலை கிடைக்குன்னா 110 பேத்துக்கு வேலை கிடைக்குது. அப்படி இருக்கும் போதும் மக்கள் கையில வந்து நிறைய கேஷ் பொருள், ரைட்? இப்போ இன்ஃப்ளேஷன்ஸ் குறைய மாட்டேங்குது. இதான் வந்து யூஎஸோட பிரச்சனை. இது நிறைய ஆட்களுக்கு வந்து வேலை கிடைக்குது ஒழிய, வந்து 100 ரூபா சம்பாதிச்ச இடத்துல இப்ப 80 ரூபா தான் கிடைக்குது. ஏன்னு சொன்னா மோஸ்டா ஜாப் எப்படி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், வந்து ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா சம்பளம் இருந்துச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு டேட்ல வந்து அந்த 10,000 ரூபா ஆளை வந்து வேலையை விட்டு எடுத்துட்டு 6,000 ரூபாயில 2 ஆளுங்களை போட்டுடுறாங்க. ரைட்? அந்த ஹை சேலரியில இருக்கிற ஆட்களை எடுத்துடுறாங்க, அடுத்த லெவல்ல இருக்கிற ஆளை மேல தூக்கிடுறாங்க, கீழே வந்து 2 ஆளுங்களை போட்டுடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னால் கம்பெனிக்கு செலவு குறையுது. இந்த நபர் பெருசா சம்பாரிச்சிருந்தா தெரியுமா, அவன் வெளியில வந்துடுறான், சிஸ்டம்குள்ள 2 புது ஆட்கள் போயிடுறாங்க, சம்பளம் கம்மி ஆகுது. அப்ப சிஸ்டம் பிரகாரம் என்ன, 2 பேத்துக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரைட்? அந்த 2 பேர் வந்து முழுசா சாப்பிட்றாங்களா, 2 வேலை சாப்பிட்றாங்க. அப்ப இவன் இன்னும் பட்னியா தான் இருக்கிறான். அப்ப ஹோல் சிஸ்டம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹாலோவா வந்து பெருசா இருக்கு. டேட்டா வைஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எஸ் இப்படி சொல்லலாம். பட் அதர்வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஹாலோவா இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் இப்படிதான் ஓடிட்டு இருக்கு.
நேத்து யூஎஸ்ல ஜாப் டேட்டா எதிர்பார்த்ததோட ஜாஸ்தி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இன்ஃப்ளேஷன் அங்கேயே நின்றுட்டு இருக்கு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போதைக்கு குறைக்க போறது இல்லை. 5.5% per year. 5.5%பா. நம்ம ஊர் ஆளுங்க கேட்டா சிரிப்பாங்க. டேய், நான் மாசம் 6% வட்டி கட்டிட்டு இருக்கேன்டா. நேத்து ஒருத்தர் வந்திருந்தாரு, ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. மாசம் 6% வட்டி ஓடிட்டு இருக்காங்க ஈரோட்ல. இது வந்து சாதாரணமா ஓடிட்டு இருக்கு. ரைட்? எல்லா ஊர்லயுமே இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, பா இந்த வருஷம் வட்டி குறைக்கிறதுக்கான வழி கண்ணுக்கு தெரியல. ரைட்? எப்படி வேணா எடுத்துங்க. நம்ம வந்து மே மாசத்துல இருக்கிறோம். சத்தியமா ஜூலை மாசத்துல வந்து வட்டி குறைக்க போறது இல்லை. மேபி ஆகஸ்ட் செப்டம்பர்ல இல்ல அக்டோபர் நவம்பர்ல வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறைக்கலாம், குறைக்க முடியும்ன்றது சொல்லு. ஸோ டெஃபினட்டா இந்த ஒரு ரீசன்னால என்ன ஆச்சுன்னு சொன்னால், நேத்து இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் இதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறதா நெகட்டிவா எடுத்துக்கிறதான்றது தெரியாது. ஆனால் நேத்து கோல்டு, க்ரூட்லாம் வந்து பிலோ 83 வந்துடுச்சு. நம்ம வாங்குற பிரெண்ட் க்ரூடு, ஸ்வீட் க்ரூடு வந்து 80 கீழே வந்துடுச்சு. இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவான விஷயம். எதெல்லாம் அவனுக்கு நெகட்டிவா இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ். நம்ம கோல்டு இம்போர்ட் பண்றோம், க்ரூட் இம்போர்ட் பண்றோம். ரைட்? இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவ். ஒன்று. ரெண்டாவது, நேத்து நான் சில டேட்டாஸ்லாம் நான் வந்து கொடுத்துருந்தேன். சூப்பரா நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. நான் சங்கி, நான் பிஜேபி ஆளு. எனக்கு இதுல சொல்றதுல எந்த விதமான ஆட்சேபனும் கிடையாது. ஏன் தனிப்பட்ட முறையில, ரைட், யார் ஆட்சி நல்லா பண்றாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்றதுல தப்பே கிடையாது. ரைட்? நீங்க என்ன கால் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, நேத்து கொடுத்தது வந்து டேட்டாஸ், மார்க்கெட்ல இருக்கிற ஆர்பிஐயோ இல்லை அந்த கன்சர்ன் அத்தாரிட்டியோட டேட்டாஸ் கொடுக்கறது வந்து நான் வந்து சங்கி பிஜேபின்னு சொன்னா சொல்லிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதை பொத்திக்கிட்டு இன்னமும் இந்த ஜாதி கட்சி இன்னமும் அந்த பழைய கதையை பஞ்சாங்கத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கணும்னு சொன்னால் மார்க்கெட்ல வராதிங்க. ரைட்? மார்க்கெட்ல வரீங்கன்னு சொன்னால் டேட்டா வந்து என்ன இருக்கு அந்த ஃபேக்டை வந்து நீங்க பாருங்க. நான் எது வேணா இருக்கட்டும், என் பர்சனல் தனிப்பட்ட முறையில எது வேணா இருக்கட்டும், நான் இங்க பேசுறது வந்து மார்க்கெட்டுக்கு எது தேவை, ரைட், அந்த தேவையான விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்றேன். எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துங்க. இல்ல நான் வந்து இல்ல ஐ எம் அகெயின்ஸ்ட் திஸ்ன்னு சொன்னால் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியாது. ரைட்? இந்த விஷயம் வந்து பாசிட்டிவான விஷயம். இதெல்லாம் அந்த டேட்டாஸ் கொடுத்தது வந்து நாட் டு சப்போர்ட் எனி ஒன் பர்டிகுலர் பர்சன். இட் இஸ் டு சே, இதை வந்து சொன்னது வந்து மார்க்கெட் சூப்பர் டூப்பரான பாசிட்டிவான லெவல்ல இருக்கிறோம். உலகத்துல ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி, மறுபடியும் நான் சொல்றேன், உலகத்துல ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் யார்ட்டாச்சும் இருக்கான்றது காட்டுங்க பார்க்கலாம். கிடையாது. ரைட்? இருக்கிறதுலே பெஸ்ட், எக்கனாமிக்கலி பெஸ்ட் பவரா இருக்கிற கண்ட்ரி கூடயும் இது மாதிரி டேட்டாஸ் கிடையாது. ரைட்? செம்ம க்ரோத் ட்ராக்ஷன்ல இருக்கிறோம் அண்ட் பெரிய லெவல்ல மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்த கன்வே பண்றதுக்கு நம்ம டேட்டாஸ் கொடுக்குறோம். ஏத்துக்கிறதா இருந்தா ஏத்துங்க, இல்லைன்னு சொன்னால் ரைட், ஐ ஹவ் நத்திங் டு சே ஆன் திஸ். சரி, நேத்து நம்ம 4 சார்ட் கொடுத்துருந்தோம். ரைட்? ஆர்இசி, பிஎஃப்சி. ஆர்இசி வந்து இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 9.2% ஏறி இருக்கு. நம்ம வந்து சொன்னது 12% பக்கமா ஏறும்னு சொல்லியிருந்தோம். ரைட்? இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9.2% ஏறிடுச்சு. பிஎஃப்சி நேற்று வந்து அதுவும் வந்து 12-13% நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 6% ஏறிடுச்சு. ரிலையன்ஸ் ஒரு தொகை சொல்லியிருந்தோம், இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 0.4% ஏறி இருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% அப் ஆயிருக்கு, 0.8%. ஸோ கொடுத்த 4 ஸ்டாக்குமே வந்து அப் ஆயிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க, வேவ் 5 முடிஞ்சிருச்சு, நேராக கீழே தான் வரும்ன்றது நான் சொல்லியிருந்தேன். எப்பயுமே வந்து என்ன டைம் ஃப்ரேம்ல நான் பேசுறேன்றது ஞாபகம் வச்சுங்க. டைம் ஃப்ரேம் நம்ம வந்து மல்டி டைம் ஃப்ரேம் பேசுறது உண்டு. இப்போ நேற்று கொடுத்த சார்ட் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இதுமே வந்து வெரி ஷார்ட் டைமுக்கு தான் நான் கொடுத்துருந்தது. மேக்சிமம் May 15th to May 20th 2 weeks 3 weeks. ரைட்? இது ஒரு வே.
இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான கொடுக்குற டேட்டாஸ். அந்த ஸ்விங் ட்ரேடுன்றது எனிவேர் பிட்வீன் 3 weeks to 3 monthsக்கான டேட்டாஸ். அந்த சமயத்தில் என்ன இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். மூணாவது, நான் வந்து இந்த சொல்கிறேன் தெரியுமா, அடுத்த 4 வருஷம் 5 வருஷம் இந்தியா சூப்பர் டூப்பர் லெவலில் இருக்குன்றது. இதுக்கு அர்த்தம் வந்து என்ன ஆகுதுனால் கீழே வராதுன்றது இல்லை, கீழே வரலாம். மேபி 20, 25, 30, 40% கூடயும் கீழே கிராஷ் ஆகலாம், இல்லைன்னு நான் சொல்ல. பட் இவென்ச்சுவலி அது மேலே தான் போகும். ஸோ நெக்ஸ்ட் 6 to 7 years டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் நம்ம போகுன்றது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சே சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் பை இந்த இயர், அதாவது இந்த டெக்கேட் 2030 உள்ள, ரைட், நிஃப்டி எனிவேர் பிட்வீன் 75,000 to 80,000 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேட்கலாம், இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம், ரைட். எத்தனை பேர் வந்து சென்செக்ஸ் வந்து 75,000 வரும்ன்றது எதிர்பார்த்தாங்க? நீங்க அப்படியே அந்த ஹிஸ்டரி அப்படி ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். 5 வருஷத்துல சென்செக்ஸ் எந்த லெவல் இருக்கோ அந்த லெவல் வந்து நிஃப்டி போய் சேரும். இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 76,000 இருக்கு. 5 வருஷம் நம்ம அங்க இருப்போம் நிஃப்டி, ரைட். இது வந்து ஹிஸ்டரி இருக்கு, நீங்க பல செல்லாம் செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தம் ரூல். நீங்க மார்க்கெட்ல காசு சம்பாதிக்க வரீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அங்கங்க அப்படி மனசுல போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து பேசிக் தம் ரூல். ஒன்று. ரெண்டாவது, ஆஃப்டர் 7 years என்ன ஆகும் அன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நீங்க வந்து பிளான் பண்ண வேணாம், அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கு வந்து நம்ம எக்ஸிட் பண்ண போறோமா இல்லை ஹோல்ட் பண்ண போறோமான்றது பார்க்கணும். நீங்க வந்து உலக பொருளாதாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2 விதமான பொருளாதாரம் இருக்கு. ஒன்று வந்து மேலே போய் பீக் அவுட் ஆகி டப்புன்னு கீழே விழும். இன்னொன்று வந்து அப்படி போய் சைடு போய் மறுபடியும் இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட் லைக்லி த செகண்ட் வேவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, செகண்ட் டைப், ரைட். நீங்க வந்து சைனா எடுத்து பாருங்க, சம்வேர் அரௌண்ட் 2000ல வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. 2014க்குலாம் வந்து பீக் அவுட் ஆயிடுச்சு, அங்கிருந்து கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஜப்பான் 80sல வந்து பீக் அவுட் ஆயிடுச்சு, அங்கிருந்து கீழே விழுந்துச்சு. ஏஷியன் டைகர்ஸ் லைக் கொரியா, கம்போடியா, இந்தோனேஷியா, தைவான், இந்தோனேஷியா இப்போதான் வந்துட்டு இருக்கு, அது விட்டுருங்க. கம்போடியா, இவங்க எல்லாமே வந்து அப்படியே பீக் அவுட் ஆகுது. வேற யூஎஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பீக் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமும் மேலே போகுது, ஒரு சின்ன கரெக்ஷன் வருது, மறுபடி போகுது. லாஸ்ட் 100 years அவங்க வந்து க்ரோத் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து ரீசெண்டா எடுத்து பாருங்களேன், ஜப்பான் வந்து 30 years கழிச்சு அவனோட ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைச்சான். எவ்வளோ? 30 years கழிச்சு ப்ரீவியஸ் ஹையை உடைச்சான். இந்த கதை தான் சைனாவுக்கும் நடக்குது, இந்த கதை தான் கொரியாவுக்கும் நடக்குது, இந்த கதை தான் இந்தியாவுக்கும் நடக்கும்ன்றது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா மோர் ஆஃப் ஏஷியன் டைகர் சைடு போக மாட்டோம், நம்ம வந்து மோர் ஆஃப் யூஎஸ் சைடு போவோம்ன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு ஆவரேஜ் இந்தியனோட ஏஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 28 இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ரிவர்ஸ் இமிகிரேஷன் இந்தியாவில் நடக்குது. இந்தியாவுக்கு வெளியில யாரெல்லாம் வந்து ஹைடெக் ஜாபுக்கோசரம் வெளில போயிருந்தாங்களோ, உலகத்துல என்ன சேலரி கிடைக்குதோ அதோட பெட்டர் சேலரி வித்தின் இந்தியா கிடைக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவில் அந்த காசுக்கு யூஎஸ்ல நீங்க வந்து ஒரு மாசம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, யூஎஸ்ல என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதோட பெட்டர் லைஃப் ஸ்டைல வந்து இந்தியாவில் இருக்க முடியும். மாதிரி நிறைய பேர் வந்து ரிவர்ஸ் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து சூப்பர் பாசிட்டிவா ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் சர்வீஸ் செக்டர், இட் இஸ் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் செக்டர். இது ரெண்டுமே வந்து இந்தியாவுக்குள்ள வரனால நம்மளுக்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இனோவேஷன். இந்தியாவில் நிறைய ஹை அண்ட் இன்னோவேஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், இன்னைக்கும் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊர்ல வந்து பண்றது கிடையாது, யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணி அந்த இதுக்கான ரீப்ரொடக்ஷன் தான் இங்க நடக்குது. சம்திங் வாட் சைனா வாஸ் டூயிங், சம்திங் வாட் கொரியா வாஸ் டூயிங். இந்தியாவுக்குள்ள வந்து இன்னோவேஷன்ஸ் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து போற ஆட்கள் தானே, இப்போ நம்ம ஊர்லயே வந்து இன்னோவேஷன்ஸ் நிறைய பண்றாங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், ஒரே ஒரு சக்சஸ், 2 சக்சஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட யூபிஐ பேமெண்ட் சூப்பர் டூப்பர் சக்சஸ், ரைட். விசா அண்ட் மாஸ்டர், இவனுக்கு அகெயின்ஸ்டா யாரெல்லாம்
அந்த பேமெண்ட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அவங்கள காலி பண்ணிட்டாங்க. உட்கார வச்சு கழுத்தை வெட்டினாங்க. நீங்கள் எடுத்து பாருங்க, மாஸ்டர் கார்டு, ஓகே, விசா அண்ட் மாஸ்டர் கார்டை விட்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்ன ஆச்சு? டிஸ்கவரி கார்டுன்னு ஒன்று இருந்துச்சு, என்ன ஆச்சு? ரைட், நீங்கள் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கார்டாக நீங்கள் எடுத்து பாருங்களேன். யூரோப்பில் இருக்கிறதாகட்டும், இல்லை ஏஷியா சைடில் இருக்கிற கார்டு எல்லாமே ஆகட்டும், எங்கே போச்சு? எல்லாம் காணாமல் போச்சு. ரைட், இதே மாதிரி கோக், பெப்சி, இவங்க 2 பேரை தவிர வேற யார் வெளியில வந்தாங்க? விண்டோஸ் அண்ட் மேக் இவங்களை தவிர வேற எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்திருக்கு? ரைட், அமெரிக்கன்ஸ் வந்து ஆல்வேஸ் தேவர் ட்ரைங் டு மேனேஜ். செகண்ட் ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல இந்தியாவில இருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கெல்லாமே வந்து காலம் இருக்கு. பேசிக்கா நம்ம வந்து அந்த லெவல், அந்த 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி இல்ல 2nd லார்ஜஸ்ட் எக்கானமி அங்க போகலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி பேசலாம். அதுக்குள்ள நம்ம வந்து சம்பாரிச்சு நவுந்து இருப்போம். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், ரைட்? இப்போ என்ன நடக்க போகுது? நம்ம வந்து வாரம் வாரம் நேத்து நான் வந்து கொடுத்த மாதிரி ஒரு 3 ஸ்டாக் 4 ஸ்டாக், ரைட்? வாரம் வாரம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஷார்ட் டேர்ம் ஏர்னிங்ஸ், ரைட்? இது வந்து லாங் டேர்ம்ஸ் கிடையாது. அடுத்த ஒரு வாரம் 10 நாள் 15 நாள்ல என்ன சம்பாதிக்க முடியும், இது மாதிரி நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 ஸ்டாக்ஸ் நான் வந்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, ரைட்? ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா நான் கொடுக்குறேன். இந்த சார்ட் நல்லா இருக்கு, இதுதான் பேட்டர்ன், ரைட்? அண்ட் பாருங்கன்றது நான் டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் இதோட பெட்டரா இன்டெப்த் டிஸ்கஸ் பண்றது வந்து நம்மளோட வீக்கெண்ட் ஜோஹோ செஷன். 200 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி, 236 ரூபா, ரைட்? வாங்க, அங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் என்ன மெத்தட்ல வந்து கண்டுபிடிக்கிறேன், இல்லை வாட் மெத்தட் ஐம் யூஸிங், வாங்க நான் சொல்லி கொடுக்குறேன். 3 மாசம் ட்ரைனிங், 3 மாசம் வந்து கை பிடிச்சி உங்களை கூட்டிட்டு போறேன். மென்டர்ஷிப் ப்ரோக்ராமோட நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். எஸ், ஃபீஸ் வந்து ப்ரீமியமாக நான் சார்ஜ் பண்ணுறேன். ஒரே ஒரு கேரண்டி நான் சொல்ல முடியும், தட் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா, ரைட், உங்களுக்கு எந்த விதமான குறை இருக்காது. என்னால் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண முடியல, இந்த ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கோட டார்கெட் என்னதுன்றது தெரியல, இல்லை இந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் என்னதுன்றது தெரியல, இல்லை நாளைக்கு எந்த ஸ்டாக் மேலே தூக்கிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால், நான் உங்க கூட டிராவல் பண்றதுக்கு ரெடி. எவ்வளோ தூரம் என்னோட சப்போர்ட் தேவையோ நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இந்த 6 monthsன்றது ஒரு பால் பேக் நம்பர், ரைட்? முடிச்சிடும். அதை தாண்டி உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் நேற்று வந்து கேட்டிருந்தீங்க, இதை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. கால் சென்டர் கால் பண்ணுங்க, 9444468888க்கு. அதே மாதிரி ஜோஹோ மீட்டுக்கு நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைச்சாலும் அதே கால் சென்டர் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். ஊருக்கு அதை பேசியாச்சு, நம்ம பொழப்புக்கு வரலாம். இன்னைக்கு வந்து 43 பாயிண்ட் நிஃப்டி பிளஸ், ரைட்? அண்ட் பேங்க் நிஃப்டி -165 பாயிண்ட்ஸ் பிளஸ். இது செம்ம ரோல்ல. ஸோ இன்னைக்கு வந்து ப்ராபப்ளி அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குது. சரி, இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. இன்ட்ராடே ஸ்விங் நீங்க வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 417 பாயிண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ். பட் மெயினா சொல்ல வேண்டிய விஷயம், பேங்க் நிஃப்டி க்ளோஸ் அபவுட் 230 பாயிண்ட்ஸ், 228 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம்ல இருக்கு. நிஃப்டி 131 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. தயவு செஞ்சு ஷார்ட் பண்ணுன்றது யோசிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, ரைட்? ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் செக்டார் சூப்பர் டூப்பரா போச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிஜமாவே சூப்பரா மேலே போகுது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இந்த இண்டிகோ எங்க தான் போய் பிரேக் அடிக்க போறான்றது தெரியாது, ரைட்? வாரம் வாரம் நம்ம வந்து இட்லி தோசை பீஸா வாங்குற மாதிரி அவன் வாரம் வாரம் 4 பிளேன் ஆட் பண்ணிட்டு இருக்கான். ஒன்று. ரெண்டாவது வந்து ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்ஸ் நம்பர் 3 பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேசஞ்சர் ஹேண்ட்லிங் நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. விட்டா தூக்கி சாப்பிட்ருவான்னு தோணுது, ரைட்? அண்ட் டெஃபினட்டா இந்தியாவில் வந்து
இன்னும் அந்த அந்த டிராவல் ஆளுங்க டிராவல் பண்றது வந்து இன்னும் பீக் அவுட் ஆகலை. இப்போதான் வந்து அது சூடு பிடிச்சிருக்கு. அப்போ பீக் எப்படி இருக்குன்றது நினைச்சு பாருங்களேன். இப்போ இருக்கிற இந்த 2000 பிளேன்லாம் வந்து பத்தாது. சென்னை பெங்களூர் ரைட், நம்ம வந்து டவுன் பஸ் கூப்பிடுவாங்க தெரியுமா, திருச்சி சைட்லாம் கிளம்புது கிளம்புது கிளம்புது, ஐயா வண்டி ஏறு 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 ஏறுன்னு சொல்லிட்டு டவுன் பஸ்ல கத்துவாங்க தெரியுமா, அது மாதிரி வந்து ஏரோப்ளேனும் வந்துட போகுது. ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து இண்டிகோ எடுத்துங்க, ஆல்மோஸ்ட் 5 சர்வீஸ் வச்சிருக்கிறோம். ஸ்பைஸ் ஜெட் ஒரு 4-5 வச்சிருக்கிறான் சென்னை டெல்லிக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இதே மாதிரிதான் சென்னை பாம்பே, சென்னை பெங்களூர், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சென்னை டெல்லி மட்டுமே 15 ஃபிளைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுல வந்து மினிமம் 180 சீட்ஸ். கால்குலேட் பண்ணீங்களேன், 15-20 அது வந்து இப்போ. இன்னொன்று வந்து என்ன மேஜர் பிரச்சனை, ஏர்போர்ட்ல ஸ்லாட் இல்லைன்றாங்க. இப்போ நொய்டா பக்கத்துல, டெல்லி நொய்டா பக்கத்துல வந்து யூபி கவர்மெண்ட் வந்து ஒரு புது ஏர்போர்ட் போடுறாங்க. அது ஆப்ரேஷனல் ஆயிடுச்சுன்னு சொன்னா டவுன் பஸ்ஸே தான் ரைட், நம்ம கோயம்பேடுல போய் ஏறுற மாதிரி அடிக்க போறாங்க. எனிவே இண்டிகோ வந்து இன்னைக்கு செம்ம பாசிட்டிவா வந்து மேலே ஏறி இருக்கு. 3.6%, 4142 ஃபியூச்சர்ஸ்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜிஎம்ஆர் ஆகட்டும், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆகட்டும், ஐஆர்சிடிசி ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை விட்டுட்டுன்னு சொன்னீங்கன்னா, நெகட்டிவ் சைடுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோஸ்டா சிமெண்ட் சைடு வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ் இருந்துச்சு. அண்ட் மோஸ்டா டெக்னாலஜி சைட்ல வந்து மேஜர் நெகட்டிவ் இருந்துச்சு. மீடியா ரைட், சன் டிவி மட்டும் அப்படி லேசா பாசிட்டிவ். மீதி 2 இருக்கிறாங்களே, பிவிஆர் ஐநாக்ஸும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டும், இது ரெண்டுமே வந்து செம்ம நெகட்டிவா இருந்துச்சு. ஸோ ஓவரால் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவா இருக்கு இன்னைக்கு. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்றோம். யூஎஸ் ஃபிளாட் பாசிட்டிவா இருக்கு. கோல்டு, சில்வர், க்ரூடு இது எல்லாமே வந்து ஃபிளாட்டிஷா தான் இருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 83.50 அந்த ஜோன்ல வந்து இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 13ல இருந்து 14 மாசம் அந்த ஜோன்லயே இருக்கு. கீழே வந்து 81.50, அப்சைட்ல வந்து 83.50 இந்த ஜோன்லயே இருக்கு. எப்ப வெடிக்க போகுதுன்றது தெரியல. வெடிச்சிச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன் சமயத்துல ருப்பி டிப்ரிஷியேட் ஆகி தான் பார்த்துருக்கிறோம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 8 to 9% டிப்ரிஷியேட் ஆகி பார்த்துருக்கிறோம். பர்ஃபெக்டா ஆர்பிஐ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. எனிவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட். மோர் ஆர் லெஸ் நாளைக்கு ஃபிளாட்டிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பார்க்கலாமே. ஏன்னு சொன்னால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ப்ரீமியம்ல இருக்கு. அட்லீஸ்ட் 131 பாயிண்ட் ப்ரீமியம்ல இருக்கு. மேபி ஒரு பிக் மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீக்கெண்டு பொசிஷன் எடுத்துட்டு போறதுக்கு யோசிக்கிறாங்களான்றது பார்க்கணும். பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.